ஆண்டவர் வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அரசியல் விஷயங்களில். இதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவியுடைய பாலியல் வன்கொடுமைக்காக சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்க. இதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. உலக அரங்கில் நிறைய ஆங்கில ஊடகங்களில் கூட இதை பற்றி விமர்சனம் செய்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் கடகராசிக்காரர் தலைமை பண்புக்கு ஆசைப்படக்கூடிய ராசி. அவர் தலைவராக இருக்கிறார். கவனம் பெறணும் ஒன்று. ரெண்டாவது, சில அநீதிகளை பொறுக்க முடியாது முருக பக்தர் அவர். அதனால தான் பச்சை வெட்டி பச்சை துண்டு கொட்டிட்டு அந்த சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். சில அநீதிகளை பொறுக்காமல் பொங்கி எழுறார். பொங்கி எழும்போது அவருடைய கோபத்தை சவுக்கால் அடித்து பாமரத்தனமாக வெளிப்படுத்துவது என்பது குற்றம் அல்ல. அது சரியே. ஏன் ஐபிஎஸ் படித்தவனுக்குள்ள ஒரு பாமரன் இருக்கக்கூடாதா? இந்த சவுக்கால் அடிக்கிறங்கிற இந்த பழக்கமானது ஆதி காலத்திலேருந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இல்லையா? அவர் கோபத்தை அப்படி வெளிப்படுத்துறாரு. அதன் மூலியமாக இந்தியா ஃபுல்லாக அந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. அதில் என்ன தவறு இருக்கு? அதை விமர்சனம் செய்கிறார்கள், கேலி கூத்துங்கிறாங்க. அவர் கோமாளிங்கிறாங்க. அது எப்படி கோமாளித்தனம் ஆகும்? ஒரு முருக பக்தர் தான் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்படி அநீதி நடக்குது, இதை பற்றி மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த கோபத்தை பாமரத்தனமாக வெளிப்படுத்துகிறார். அது தவறா? அது எப்படி தவறு நீங்க சொல்றீங்க? அதை கேலி கூத்துன்னு எப்படி சொல்றீங்க? அது கேலி கூத்தல்ல, அது கோபத்தின் வெளிப்பாடு. அந்த பாமரத்தனம் என்பது எத்தனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐபிஎஸ் படிக்கலாம், ஐஏஎஸ் படிக்கலாம், உலக தலைவராக கூட இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள அவருடைய கலாச்சாரம், அவங்களுக்குள்ள அவருடைய வளர்ந்த சூழல், அவனுக்குள்ள அந்த பாமரத்தனம் என்பது உள்ளுக்கு இருக்கதான் செய்யும். அது இருந்தாதான் மனுஷன், இருந்தாதான் அவன் அந்த சமுதாயத்தில் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்ற அர்த்தம். அவர் ஒரு தமிழர். அவருக்குள்ள இந்த சமுதாயத்தில் அவர் பார்த்த விஷயங்கள், அந்த கோபம் என்பது உள்ள இருக்கும். படிப்புக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஐபிஎஸ் படித்தோம் சாட்டையால் அடிச்சுக்கலாமா? இது கோமாளித்தனமாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்ய தேவையில்லை. கோபத்தை வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு விழிப்புணர்வு வேணும். அரசாங்கமும் பொதுமக்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். பெண் பிள்ளைகள் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுன்றதா விழிப்புணர்வுக்காக செய்தார். அதை தவறு என்று சித்தரிப்பது நாகரிகமான அரசியல் அல்ல. அதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே போல காலணி அணிந்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் ஏற்றார். திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் ஏற்றார். அதுவும் தவறு இல்லை. நீங்க திமுகவுடைய இன்று இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய, துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிமிர்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். கேரள இயக்குனர் பிரியதர்ஷன் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். நீங்கள் வேணால் வலையொலியில் தட்டி பாருங்க. நிமிர்னு ஒரு படம். அந்த படத்தில் கதாநாயகியோட அண்ணனாக ஒரு ஏரியா பிஸ்தா மாதிரி இருக்கக்கூடியவர் தான் சமுத்திரகனி. அவர் என்ன பண்ணுவார், ஒரு சூழலில் உதயநிதியை அடிச்சிருவார். இவர் பிஸ்தா மாதிரி இருப்பார். இவர் நார்மலான ஒரு பர்சன். அடிச்சிருவார். அடித்த உன்னை நான் திருப்பி அடிக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சபதம் எடுத்துக்குவார். அதே போல் அந்த படம் ஃபுல்லாக அந்த கான்செப்ட் தான் வரும். நீங்கள் வேணால் படத்தை தெளிவாக பாருங்கள். படம் ஃபுல்லாக இதுதான் கான்செப்டே. அதுக்காக என்ன பண்ணுவார், போய் கராத்தே கற்றுக்குவார். நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு திருப்பி போய் அவரை அடித்து வென்று அதுக்கப்புறம் தான் செருப்பு போடுவார். இதை தான் அவர் காப்பி அடித்து பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோய நீனு. அப்போ நீங்கள் படத்துக்காக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏற்று ஒரு வலுவான ஒருத்தனை
ஏதோ ஒரு சூழலால் அவனால் பாதிக்கப்பட்டுட்டீங்க. அவனை அடித்து வீழ்த்தும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் ஏற்று கடைசியில் அடித்து வீழ்த்திட்டு செருப்பு அணிந்தது என்பது அந்த கேரக்டர் வைஸு. அந்த கேரக்டரை எடுத்து நடித்த உதயநிதி அது சரின்னா, அப்போ இன்று ஆட்சி பீடத்திலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டை வீழ்த்தும் வரை நான் காலணி அணிந்து கொள்ள மாட்டேன் என்று அண்ணாமலை சபதம் ஏற்றுக்கொள்வது தவறா? அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்றீங்க? அதை தவறு என்று சொல்லக்கூடாது. அது அவருடைய வெற்றி பெறுவதற்கான சபதம். அதை மரியாதை பண்ணணும், அவரை மதிக்கணும். சரிப்பா, போராடுப்பா, வெற்றி பெறுப்பா என்று தான் சொல்ல வேணும். ஆரோக்கியமான அரசியல் அதுதான். பல போட்டிகளும் கேள்வி கேட்கும் திறனும் இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை நடக்கும். தப்பு பண்ண ஒருத்தர் கேள்வி கேட்பாயா அப்படின்னு இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை நடக்கும். அது ஆரோக்கியமான அரசியலுக்கான முன்னுதாரணமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் கேரக்டர் ஏற்று நடிச்சிங்க, அந்த படத்தை முழுமையாக பாருங்கள். அந்த படத்தினுடைய அடிநாதமே அந்த அந்த விஷயம்தான். அடித்ததுக்கு திருப்பி அடிக்கிறேன், நான் செருப்பு போட மாட்டேன். அதுக்காக அந்த சமுத்திரகனுடைய தங்கச்சி தான் இவர் லவ்வும் பண்ணுவார். அதான் படம். அந்த கேரக்டர் சரின்னா, அந்த கேரக்டரை ஏற்று நடித்த நீங்கள் சரின்னா, அதே ஃபார்முலாவை பின்பற்றி உங்கள் ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று அவர் சபதம் ஏற்றிருப்பதும் சரியே. இன்னொன்று, அண்ணாமலை என்பவர் கடகராசி, தலைமை பண்புக்கான ராசி. அடுத்த யோக சனி காலத்தில் 2026 பல நல்ல விஷயங்கள் அவருக்கு நடைபெற காத்திருக்கிறது. பல விஷயங்களை முயற்சி பண்ணுறாரு. முயற்சியில் சின்ன தோல்விகள் வருது. அப்போ முயற்சி பண்ணதை கேள்வி பண்ணுவீங்களா? அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக வந்த பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவரை நீங்கள் கேலியாக சித்தரிக்க மாட்டீர்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியோட அனுதாபியோ பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினரோ அல்ல. நான் எந்த கட்சி சார்ந்தவரும் அல்ல. நான் ஒரு பாமரன், ஒரு ஜோதிடர், அவ்வளோதான். ஒரு சமூக பொறுப்போடு உள்ள ஒரு ஜோதிடர், அவ்வளோதான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரோக்கியமாக வாங்கலை, பல போட்டிகளை சமாளித்து சரியான விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து சரியான அரசியலை மக்களுக்கு கொண்டு வாங்கலேன். அரசியல் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கோங்களேன். வருங்காலம் எடப்பாடி ஐயாவுக்கும் அண்ணாமலைக்கும் என்றுமே ஒத்துப்போகாத ஒரு சூழல் தான். ஏன்னா இவர் கடகம், அவர் கன்னி. இவர்களுக்குள்ள பகைதான் இருக்கும். ஆனால் இவர்களுக்குள்ள ஒத்துப்போனால் பல நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். ஆனால் இவர்களுக்குள்ள பகை பாராட்டுகிறார்கள். ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. ரெண்டு பேருமே பச்சை துண்டு போடுறவங்க. இவர் பச்சை துண்டு போட்டு விவசாயத்தில் இறங்கினாருன்னா, எடப்பாடி இறங்கினாருன்னா உடனே அண்ணாமலையும் பச்சை துண்டு போட்டுட்டு விவசாயத்தில் போய் இறங்குவார். ஒரு நிலத்தில் நின்று ஒரு விஷயம் பண்ணுவார். பண்ணட்டும், பண்ணுங்க. ஆரோக்கியமான அரசியல் எடுத்துட்டு வாங்க. போட்டி இருங்க, பொறாமைப்படுங்க. அதற்காக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து கொள்ளாமல், மக்கள் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமான அரசியல் எடுத்துட்டு வாங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். மற்றபடி இந்த காணொலியில் நாம் சொன்னது என்னன்னா, பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான வழிமுறையே என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அது ஒன்றும் தவறில்லை. அவங்கவுங்க ஒரு முறையில் எடுத்துட்டு வந்தாங்க, அவர் ஒரு முறையில் எடுத்துட்டு வர்றாரு. இதில் என்ன தவறு? அவர் ஐபிஎஸ்ஸே படிச்சிருந்தாலும், இப்போ போய் லண்டனில் அரசியல் படிச்சிருந்தாலும், அவர் ஒரு பாமரன். அவர் தமிழ் குலத்தில் பிறந்த ஒரு பாமரன். அந்த பாமரத்தனமாக அரசியலில் விழிப்புணர்வு, அரசியலுக்கான முன்னேற்றம் எடுத்து போவது தவறா? அது தவறு அல்ல. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தை பார்த்து தான் இவர் காப்பி அடிச்சாருன்னு தெரியாது. நீங்கள் படத்தை பாருங்க, அப்படியே இருக்கு அந்த பதிவு. அப்போ அவர் செஞ்சா ரைட்டு, அதே விஷயத்தை இவர் செஞ்சா தப்பா? இது கேட்டால் அது படம், இது நிஜம் சொல்லுவீங்க. நிஜத்தில் இருப்பதே திரையில் எடுக்கிறார்கள்.
திரையில் இருக்கக்கூடிய காட்சிகளை அடிப்படையாக வைத்து நிஜத்தில் பல நிகழ்வுகள் நடைபெறும். எல்லாம் ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துட்டு போய் மக்கள் நலமாக வளமாக வாழ்ந்தால் சிறப்பு. அதற்கு அரசியல்வாதிகள் வழிவகுக்க வேண்டும். மீண்டும் இதேபோல் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், வானசாஸ்திர நிபுணர், அரசியல் ஜோதிடர், உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.